யோபு 1ஆவது அதிகாரம் வசனம் 1லேருந்து 5 வரைக்கும் முதல் நம்ம வாசிக்கலாம். எது செலுத்துவாரா? சர்வாங்க தகன பலி. இந்த யோபு 1ஆவது அதிகாரம் வசனம் 1லேருந்து நீங்க 5 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, யோபு தன் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்துறார். யாருக்காக? தன் பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க பிள்ளைங்க பாவம் செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கலாம், அத்தான் அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு தியாகம் செய்கிறார். அவர்கள் பாவம் செய்திருக்கலாம், அதனால இவர் தியாகம் பண்றார், பலி செலுத்துறார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க வளரும் போது உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க கவனத்தை செலுத்தணும். அவங்க ஆண்டவர் நோக்கி தான் போகிறாங்களா, இல்லை இந்த உலகத்தின் பின்னாலே போகிறாங்களா? நீங்க கவனமாய் நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைங்களை பார்க்கணும். சில விஷயங்களை பிள்ளைங்களை கண்டிக்கணும். பிள்ளைங்க இயேசுவை நம்புறாங்களா, இயேசுவை வார்த்தைகளை பின்பற்றி போகிறாங்களா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்களா? நீங்க கவனிக்கலன்னா உன் பிள்ளைங்க பாவத்தில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா. உன் பிள்ளைங்க கரெக்டா ஜெபிக்கிறாங்களா, கரெக்டா நேரத்துக்கு அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்களா, இதெல்லாம் நீங்க கவனிக்கலன்னா சத்ரு உன் பிள்ளைகளை அட்டாக் பண்ணுவான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஒருவேளை யோபு பிள்ளைங்களை கவனிக்காம விட்டு இருக்கலாம். கவனிக்காத விட்டுக்கிறதுனால தான் யோபு தன் பிள்ளைகளுக்காக சர்வாக தகன பலி செலுத்துறார். அல்லேலூயா. எங்க என் ஆண்டவர் என் பிள்ளைங்களை தண்டிச்சிருவாரோ, என் பிள்ளைங்களை எங்க என் ஆண்டவர் அடிச்சிருவாரோ ஒரு பயம். ஏன்னா பிள்ளைங்களை என்ன பண்றாங்கன்னு கவனிக்கல யோபு. அதனால பிள்ளைங்களுக்காக என்ன செய்யறாரு, பலி செலுத்துறார். ஒருவேளை பிள்ளைங்க பார்ட்டி வச்சு செய்யும் போது அந்த பார்ட்டியில ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். அல்லேலூயா. இதுல 6வது வசனத்தை பாருங்க, யோபு 1:6. யோபு பாவம் செய்யல, அதனால் சாத்தான் யோபு கிட்ட வரல. அல்லேலூயா. நல்லா கவனி, யோபு என்ன செய்யல, பாவம் செய்யல, அதனால சாத்தான் யார்கிட்ட வரல, யோபு கிட்ட வரல. அல்லேலூயா. அதனால தான் சாத்தான் இந்த பாவத்தை குறித்து அவன் கவரப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல நம்ம பாவம் செஞ்சோம்னா சாத்தான் உன்னை கண்டுக்க மாட்டான். ஏன்னா நீ ஏன் கூட்டத்தின் ஆளு. அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சதுமே அவன் ஏன் உன்னை கண்டுக்கலன்னா நீ ஏன் ஆளு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் தேடி வர்ற பிள்ளைகளை கர்த்தர் தன் பாவத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, மீட்டு எடுக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் போய் கொண்டு இருக்குது, உங்க வாழ்க்கை பரிசுத்தமாகி கொண்டு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணுவானா, உங்ககிட்ட வருவான். ஏன் வருவானா, உங்களை பாவத்துல தள்ள. உங்களை எதுல தள்ள? நீங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சது நீங்க அவனுடைய கூட்டாளி ஆயிடுற. எதிர் விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் ரோமர் 7 சொல்லுது, நான் நல்லது செய்யும் போது தீமை எப்பொழுதும் முன் இருக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் நல்லது செய்யும் போது தீமை எனக்கு முன்னே இருக்கும், தீமை நன்மையால் ஈர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. தீமை எதனால் ஈர்க்கப்படுகிறது? நன்மையால். அல்லேலூயா. என் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது தீமை சாத்தான் உங்களுக்கு விடுவிக்கிறான். அல்லேலூயா. இல்லை என் பிள்ளைங்க நல்லா வாழணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நீங்க ஜெபிக்கும் போது சாத்தான் அவனுடைய சேனைகளை உன் கூட்டத்தில் அனுப்புறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவனுக்கு என்னன்னா நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்றதான் சாத்தானுடைய எண்ணம். அல்லேலூயா. பாருங்க, யோபு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நிற்கும் போது யோபு பாவம் செய்யல, ஆனா சாத்தானுக்கு பிடிக்கல யோபு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துக்கிறோம் தானே, நல்ல குடும்பம் நல்லா போயின்னு இருக்கும், ஆண்டவர் ஆராதிச்சுன்னு இருக்கும், ஆனா சத்துரு அந்த குடும்பத்தை எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி அந்த குடும்பத்தை ரெண்டகத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சபைக்கு போகக்கூடாது பண்ணுவான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யோபை சுற்றி ஒரு வேலையை போட்டு இருந்தார். நான் லாஸ்ட் ஒரு வீடியோல நான் போட்டு இருந்தேன், உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். அந்த வேலை ஆண்டவர் போட்டு இருந்தார்ல யோபை சுற்றிலும். அந்த வேலை எதனா, யோபுடைய மைண்ட். யோபுடைய மைண்ட் எல்லாமே ஆண்டவர் நோக்கி இருந்தது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோபு பாவம் செய்யல. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, ஒரு ஸ்மோக்கிங் பண்ணல, ஆமா பண்ணலைங்க. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணல, ஆமா. அவர் எந்த தவறுகளும் செய்யல. ஆனா யோபுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அதுதான் அந்த வேலை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சாத்தான் நினைச்சிருப்பான், இவர் நீதிமான வாழ்றாரு, எப்படியாச்சும் இந்த யோபு பாவத்துல தள்ளணும், அதுக்கு எவ்வளோ சூழ்ச்சிகளை செய்திருப்பான், எத்தனையோ உலகத்தின் ஆசைகள் தோன்றி, ஏன் நிர்வாணியா பெண்களை கூட அவன் காட்டியிருப்பான். யோபு அதை பார்க்கல. ஏன்னா யோபுடைய மைண்ட் எல்லாம் யார் மேல இருந்துச்சு? அல்லேலூயா. அதனால தானே வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் தன் சொந்த ஆசைகளால் சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. சொந்த ஆசைகளால் என்ன படுகிறான்? சோதிக்கப்படுகிறான். யோபு 1ஆவது அதிகாரம் வசனம் 7 பாருங்க. கர்த்தர் சாத்தானையை பார்த்து,
நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். இப்ப சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, பணம் இருக்குது, அதிகமாய் பணம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதனாலதான் ஆண்டவருக்கு நீ பயந்து இருக்கிற. அல்லேலூயா. பயம், யார் மேல பயம்? ஆண்டவர் மேல. ஏன் ஆண்டவர் மேல பயம்? ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்துட்டார், அதனால யாருக்கு பார்த்து பயப்படுற? ஆண்டவர் பார்த்து பயப்படுற. இதுதான் சாத்தானுடைய டாக்டிக்ஸ். அல்லேலூயா. அந்த பயம், கர்த்தருக்கின்ற பயம், அது எதை குறிக்குதுன்னா அவரை நாம் ஆராதிக்கிற குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்கன்னா கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? எல்லா ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்துட்டார், அதனால என்ன பண்றீங்க? நீங்க ஆராதிக்கிறீங்க. இதுதான் சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க யோபுக்கு, அதனால தான் அவன் உன்னை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. அதனால நீங்க கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? உன்னை ஆராதிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்போ இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னாக்கா, ஏன் ஆவிக்குரிய ரீதியாக சொல்லணும், ஆண்டவரே யோபுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, அதனால தான் நல்லா இருக்கிறான், அதை கொடுக்கறது ஸ்டாப் பண்ணுங்க, உன்னை ஆராதிக்கிறது அவன் ஸ்டாப் பண்ணுவான். அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது காலகட்டத்தில். பாருங்க, இப்போ வாழ்ந்துக்கிற கிறிஸ்துவங்க பாருங்க, கர்த்தர் கொடுத்தா தான் நான் சபைக்கு வருவேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சா தான் நான் ஆராதிப்பேன். எந்த காலம் அவங்க கடைசி மரணம் பறைந்த இந்த மைண்ட் செட்டோடு அவங்க இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. சில பேர் உன்னை நேசிக்கிறாங்க, ஏன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா உன்னை யாரும் நேசிப்பாங்களா? கண்டிப்பாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்குறேன். உங்களுடைய ஹஸ்பண்டு 10 இயர்ஸாக வேலைக்கு போகல, உங்களுக்கு தேவைங்களை கொடுக்கல, அந்த 10 வருஷமாக எதுவுமே பண்ணாத இருக்கிற உங்களுடைய கணவர் வாழ்ந்துருவீங்களா? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? இந்த மனுஷனோடு இருக்கிறத விட பேசாமல் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. கரெக்டாக இல்லையா? அல்லேலூயா. இதே ஒரு ஆண் எடுத்துங்க. ஒரு ஆண் பணம் அதிகமாக வச்சுட்டுக்கிறான்னு வச்சுங்க, ஐயோ ₹1 எடுக்க மாட்டேங்கிறான், ரொம்ப கன்ஜூஸு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதே ஒரு பெண் அவ்வளோ பணம் வச்சுக்கின்னு ₹1 வெளியே எடுக்காமல் வச்சுன்னு இருந்தால் நம்ம கன்ஜூஸ்னா சொல்கிறோம்? இல்லை. ஒரு பெண் பார் எப்படி சேவ் பண்ணுறா பணம். அப்போ ஆண் மட்டும் என்னங்க எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஒரு மனுஷனோட டியூட்டி என்னன்னா எப்பயுமே தேவைகளை கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு எப்பயுமே தேவைகளை கொடுத்துனே இருக்கணும், இல்லைன்னா அது கூட மதிக்காது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கு ஏன் ஆண்டவர் எல்லாருமே நேசிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதனால தான் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சிரிச்சுனே சொல்றாரா, இந்த பூமியில உத்தமனாய் ஒருத்த யோபு இருக்கிறான், அவனை பார்த்தியான்னு கேட்கிறார். அல்லேலூயா. சத்தமா அவன் எனக்கு பயந்து நடக்கிறான்னு சொல்றார் ஆண்டவர். அப்படியே ஆண்டவரே, அந்த யோபு யாரை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வந்தான். யோபு சுற்றி பார்த்தா 10 புள்ளிங்க. யோபு கிட்ட பார்த்தா நிறைய ஆஸ்திகள் இருக்குது, நிறைய ஆடுகள் இருக்குது, ஒட்டகம் இருக்குது, மாடு இருக்குது, எத்தனையோ காளைகள் இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதம் யோபு மேல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ சாத்தானுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, ஆண்டவர் இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுனால தானே கர்த்தர் ஆராதிக்கிறான், அப்போ கர்த்தர் இவனுக்கு கொடுக்காதபடி நான் நிப்பாட்டுறேன். அல்லேலூயா. யோபுக்கு கொடுக்காதபடி நான் என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன் சொல்லி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அதுக்குத்தான் பயந்து நடக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு தான் எப்படி நடக்கிறாரு? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமா யோபு வந்தானா ஆண்டவர் சொல்ற, சரி அந்த வேலையை நான் எடுத்துடுறேன், என் பிள்ளைகளை உயிர் எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்ல, வேண்டாம் என் பிள்ளைய நீ சோதிச்சுப்பார், என் பிள்ளை நீ என்ன பண்ண, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் கூட நீ எடுத்துப்பாரு, என்ன அவன் ஆராதி, நான் கொடுத்ததுனால அவன் ஆராதிக்கிறான்னு சொல்லாத, நான் கொடுக்கலனா கூட என் யோபு என்ன பண்ணுவாரு, என்னை ஆராதிப்பாருன்னு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வச்சார் யோபு மேல. அல்லேலூயா. சாத்தான் வந்தான், எல்லாத்தையும் எடுத்துட்டான், பிள்ளைங்களை 10 பிள்ளைங்களை சாகடிச்சிட்டான், வச்சுன்னு இந்த ஒட்டகம் மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சாகடிச்சிட்டான். யாரை மீதியா வச்சான் தெரியுமா? யோபுடைய மனைவி. யாரை வச்சா மீதியா? நம்ம யோபுடைய மனைவி மாத்திரம் உயிர் எடுக்கலாம. ஏன் சாகடிக்கல அப்படின்னாக்கா, யோபுக்கு ஃபுல்லா பாய்சனா இருந்தது அவங்க மனைவி. அல்லேலூயா. யோபுக்கு பாய்சனா இருந்தது யாரு?
அதனால நம்ம கூட்டத்தின் நாள் இவளே ஏன் நம்ம சாவடிக்கணும், யோபு சமாதானமா இருக்கக்கூடாதான்னு மனைவியை கொடுத்தோம், இவன் நம்ம ஆளாச்சே சொல்லி எப்ப பார்த்தாலும் யோபு டார்ச்சர் கொடுக்கறது யாருங்க? மனைவி. அதனால தான் இவன் நம்ம ஆளு. இப்ப யோபுக்கும் அவங்களுக்கு செட் ஆகிற ஒரு மனைவி இருந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒரு எப்படி இருந்திருக்குன்னா ஒரு ஆறுதலான வாழ்க்கை, ஒரு சமாதான வாழ்க்கை இருந்திருக்கும். நம்ம இப்படி வச்சுட்டோம்னாக்கா இவங்க எல்லாம் ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம நினைச்சது நடக்க முடியாததுக்காகத்தான் யோபுடைய மனைவி ரொம்ப கெட்டவளாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு பார்த்தீங்கன்னா சொன்ன, ஆண்டவரை சபிச்சிரு, கடவுள் ஒரு அந்த கடவுள் என்ன பண்ணு, சபிச்சுட்டு உன் உயிரை விடு சொன்னாலா இல்லையா? அல்லேலூயா. அப்படி சொல்லுவான்றது ஏற்கனவே சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் எல்லாரையும் சாகடிச்சுட்டு யோபுடைய மனைவி மாத்திரம் என்ன பண்ணிட்டான்? அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அந்த யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 9-11 பாருங்க. சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அதனால தான் உன்னை என்ன பண்றான்? ஆராதிக்கிறான். அல்லேலூயா. சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க கூடாது. யார் ஆராதிக்க கூடாது? அல்லேலூயா. ஆண்டவரே யோபு வாயால உன்னை சபிக்க வைக்கிறான். அது ஆண்டவர் சொல்றார், முடியாது. ஏன்னா யோபை நான் நம்புறேன். அல்லேலூயா. நீ சபிக்க முடியாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க தன் பிள்ளை மேல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால 12வது வசனத்தை நீங்க பாருங்க. யாருடைய சமூகத்துல நின்று சொல்றான் சாத்தானே? ஆண்டவருடைய சமூகத்துல. அல்லேலூயா. The devil was in the presence of God. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சாத்தான் நின்று சொல்றான். யாருடைய சமூகத்துல? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அவன் நிக்கிறானா, நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் நிறைய ஊழியக்காரருக்குள்ள இருக்கிறாங்க நினைக்காதீங்க, அசுத்தாவி கூட இருக்கிறான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ள யார் இருக்கிறது? அசுத்தாவி இருக்கிறான். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இருக்கிறார், உனக்கு பகுத்தறிவு இருக்கிறோம், அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 13வது வசனத்தை பாருங்க. பின்பு ஒரு நாள், அல்லேலூயா, அநேக நாளில் இல்ல, ஒரு நாள். அல்லேலூயா. ஒரு நாள் அப்படின்னா 40 வருஷம் யோபு கஷ்டப்பட்டார். எத்தனை வருஷம்? ரொம்ப கஷ்டப்பட்டார் யோபு. ஒரே நாள் செஞ்ச தவறுனால. அல்லேலூயா. ஒரே நாள் நடந்த சம்பவம் 40 வருஷம் ஒரு மனுஷனுக்கு கஷ்டப்பட வச்சு. எத்தனை வருஷம்? அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, எல்லாருமே செத்துறாங்க, யோபுடைய பிள்ளைங்க எல்லாருமே செத்துறாங்க. ஆனா அதுல மாத்திரம் ஒருத்தன் போய் யோபுடைய பிள்ளைங்க செத்துட்டாங்கன்றது ஒருத்தனை மாத்திரம் உயிரோடு வச்சுட்டு போயிட்டான் சாத்தான். அதுல ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், எஜமான் யோபே, உன் பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சத்ரு என்ன பண்றான்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு வர ஒரே ஒருத்தர் அனுப்புவோம் உங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இது நடந்துருச்சு, அது ஆயிடுச்சு, உன் பிள்ளைங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க சொல்லி சத்ரு யாராவது ஒருத்தர் உங்களை சுற்றி வச்சிருப்பான். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏன் அப்படி கொண்டு வரான்? ஏன் உங்களுக்கு பேட் நியூஸ் எல்லாம் கொண்டு வரானா, உங்களுடைய மைண்ட் எல்லாமே ஆண்டவர் நோக்கி இருக்குது, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண, அதை கெடுக்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் யோபை விசிட் பண்றார். யாரை விசிட் பண்றாரு? ஏன் யோபு விசிட் பண்றாரு? ஏன்னா யோபு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை விசிட் பண்ணுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் பாருங்க, சபையில இருக்கிறவங்களே இன்னொரு சபையில போறவங்களும் இன்னொரு போதகர்களும் ஏன் தவறா பேசுறாங்கன்னா, சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டும் கிடையாது. சில பேர் மாத்திரம் தான் அந்த அபிஷேகத்துல இருக்கிறாங்க. ஆனா சில பேர் எதுல இல்ல? அபிஷேகம் இல்லாதவங்க அந்த கர்னல் மைண்ட். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா ஆராதிக்கிறவங்க, நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணும்போது கிண்டல் அடிப்பாங்க சபையில. கேலி கிண்டலுங்களை செய்வாங்க. பாத்துக்கிறீங்களா சபைகள்? அல்லேலூயா. கேலி கிண்டலுங்களும் செய்வாங்க. நான் சொன்னேன் அந்த சாட்சி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில த ஃப்ரூட் ஆஃப் தி வார்ம்னு ஒரு ஆயில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, மல்லடியா இருக்கிறாங்க. இந்த ஆயில் ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்குது, இது மூலியமா ஆண்டவர் ஏதாவது மிராக்கல் செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை நான் அது விளம்பரம்லாம் போடல, ஃப்ரீன்னு நான் போட்டு இருந்தேன். அதுல ஒரு பிரதர் என்ன அனுப்புறாரு, மெசேஜ் சிரிக்கிற மாதிரி அனுப்புறாரு. அதுக்கு உடனே அந்த பிரதருடைய நம்பர் இருந்துச்சு. உடனே நான் கால் பண்ணேன். ஏன் சிரிக்கிறேன்னா, இதெல்லாம் விளையாட்டா, இதெல்லாம் காமெடி பண்ணுகிறியான்னு என்ன கேட்கிறாரு. அப்ப நான் ஒன்று சொன்னேன், அல்லேலூயா, உங்க வீட்டில் ஏதோ ஒன்று ஆகணும், அதுக்கு உன்னுடைய அம்மா என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய சமூகத்தில் என் பாதத்தில் விழுந்து சொன்னாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தின் எண்ணெய் வேணும்,
நான் கொடுத்துட்டு ஒரு வாரம் விட்டு சொல்றாங்க, என் குடும்பத்துல இவ்வளவு நன்மை நடந்துச்சு இந்த ஆயில் மூலியமா, போய் கேட்டு பாரு உன்னுடைய அம்மாவை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிண்டல் அடிக்கிறது விட, ஃபர்ஸ்ட் கேலி பண்றதை விட, ஃபர்ஸ்ட் நீ யார், உன் கண்ணில் இருக்கிற அழுக்கு என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் எடு, மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற அழுக்கு நீ எடுப்பேன். ஹல்லேலூயா. சில விஷயங்களை பேசும்போது பயப்படுறதே கிடையாது யாருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறத வண்ணமாய் சொல்லிடுவேன். யார் கோச்சுக்குவாங்க அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு வார்த்தைகளை கரெக்டா கொடுக்கலன்னா தடியும் கோலும் ஊழியக்காரனுக்கு இருக்குதுன்றார். அப்போ ஆண்டவர் என்ன தான் கண்டிப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள மற்றவங்களை குறித்து சபைகளுக்குள்ள இருக்கிறவங்களே பேசுறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாதவங்க தான் சபையில் உட்காந்துக்கிறவங்களே இன்னொருத்தர் பத்தி பேசுவாங்க. சத்தம் வரலையே? இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? 18வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வேற ஒரு அபிஷேகம் இருக்குது சபைகளுக்குள்ள. என்ன அபிஷேகம்? வேற ஒரு அபிஷேகம் இருக்குது. மற்றவங்களை குறித்து பேசுறது, காசிப் பண்றது. என்ன பண்றது? யூதாஸ் அவனுடைய ஆவிதான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கு. இயேசுவை காட்டி கொடுத்தானா முத்தத்தால? ஆண்டவரோட பந்தியில உட்காந்து சாப்பிட்டானா? ஆண்டவர் மீனெல்லாம் எப்பெல்லாம் சொல்றாரு அப்பெல்லாம் பிட்டு கொடுத்தாரா? ஆண்டவர் எவ்வளவு அப்பங்களை கொடுத்திருப்பாரு, எவ்வளவு போஷித்து இருப்பாரு. கூட இருக்கிறவனு என்ன பண்ணா? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இன்னைக்கு கூட இருக்கிறவங்களே உன்னை பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சபையில ஒரு வாலிபனுக்கு நடந்துச்சு. சபைக்கு வந்தான். சபைக்கு வந்தோடனே அவன் செய்யற தப்பு எனக்கு தெரிய வந்துச்சு. கூட இருக்கிறவங்க சொன்னாங்க. அந்த வாலிபனை கூப்பிட்டு சொன்ன, இனி நீ தப்பு செய்யாத, இது தப்பு, இது ஆண்டவரோட நாம தூஷிக்கப்படணும். சபை விட்டு போனவன், கோச்சிங் போனவன் அட்லீஸ்ட் சும்மானா இருக்கணும் இல்லையா? வேற ஒரு சபைக்கு போய் இன்னெல்லாம் பேசணுமோ, நம்ம சபைக்கு வர ஜனங்கிட்ட இன்னெல்லாம் சொல்லணுமோ, எல்லாத்தையும் சொல்லி என் பேரை நாசனம் பண்ணா. அவன் எங்கெல்லாம் போய் சொன்னானோ அவங்களாம் நம்ம சபை தேடி தான் வந்தாங்க. ஏன்னா பாவத்தின் தன்மை என்ன தெரியுமா? என்னைக்கு இருந்தாலும் அது உண்மையை காட்டிடும். யோபு காதுல வந்து சொல்றாங்க, உன் 10 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்து இன்னொருத்த ஓடி வந்து சொல்றான், நீ வச்சிருந்த ஆடு மாடு எல்லாமே செத்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது எழுந்திருந்தா பதற்றம் வேண்டாங்க. ஏன்னா யோபு எதெல்லாம் எழுந்து போனாலும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில தேவன் அதை கொடுப்பார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. 20வது வசனம் சொல்லுது, எவ்வளோ கஷ்டமோ, எவ்வளோ நெருக்கமோ, எவ்வளோ பாடுகளோ யோபு சந்தித்தாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யோபு இதெல்லாம் சந்தித்த யோபு என்கிட்ட இன்னும் அதிகமா நெருக்கமாயிட்டான். உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளைங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுங்க. எவ்வளவு நீ வேதனைப்படுற, எவ்வளவு நீ அழுகுறியோ, எவ்வளவு கஷ்டப்படுறியோ, அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ ஆண்டவரை நோக்கி தான் ஓடுவேன், மனுஷன் நோக்கி ஓட மாட்டேன். எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்தமா? இப்பதான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இந்த 4 திசைகளும் 4 காற்று இருக்குது. there is the 4 wind. 4 திசைகள் என்ன இருக்குது? எத்தனை காற்று? ஒரு திசையில ஒவ்வொரு காற்று வருது. அந்த காற்று மூலியமா சத்துரு என்னெல்லாம் கொண்டு வரான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் எடுக்கலாமா? Proverbs 25 verses 23, 23வது வசனம். the north wind. ஹல்லேலூயா. அப்படின்னா எதை கொண்டு வருதுன்னா சபையை அழிக்க கொண்டு வருது. இந்த வடக்குல இருந்து காற்று எதை அழிக்க கொண்டு வருது? ஹல்லேலூயா. எப்படி சபையை அழிக்க பார்க்குது? சபை குறித்து பின்னால பேசுறது. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துருக்கீங்க, சபையில அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருப்பாங்க சபைக்கு. ஆனா சபை பின்னால அவங்க செய்யற தீமையை நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சபையை குறித்து காசிப் பண்றது. ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே நான் தேவாலயத்துக்குள்ள போனேன். தேவாலயத்துக்குள்ள ஒரு கண்மலை இருக்குது, ஒரு கல்லு இருக்குது, அதுக்கு மேல ஒரு பாம்பு படம் எடுத்துன்னு இருக்குது. சபைக்குள்ள எது படம் எடுத்துனுக்குதான்? சபைக்குள்ள பாம்பு இருக்குது. அதை எது மேல ஏறி உட்கார்ந்து இருக்குது? ஒரு கல்லின் மேல. எது சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாம்பு எப்பவுமே எங்க இருக்கும்? கீழே தான் இருக்கும், தரையில தான் இருக்கும். ஆனா சபைக்குள்ள ஒரு கல்லுக்கு மேல இருக்குது பாம்பு. அது சாலமோன் பார்த்து சொல்றார். இதை அந்த கல் எதுக்கு அடையாளம்னா சபை. ஹல்லேலூயா. எதுக்கு அடையாளம்? சபை. அப்ப சபைக்குள்ள என்ன இருக்குதான்? பாம்பு இருக்குது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க சபைக்குள்ள நிறைய பாம்புகள் இல்லைன்னு. இருக்குது, விரியன் பாம்புகள் இருக்குது. ஹல்லேலூயா.
ஏன்னா சபைக்குள்ளே உக்காந்து போதகர் பிரசங்கம் பண்றது சரியில்லை, இவங்க பாடுறது சரியில்லை, அல்லேலூயா, இவங்க செய்யறது சரியில்லை. நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனா பின்னால சபை குறித்து என்ன பண்ணுவாங்க? கேவலமா பேசுவாங்க. இது எந்த திசையில இருந்து வருது? இந்த காற்று. அல்லேலூயா. நார்த் சைடு, வடக்கு திசையில இருந்து எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அந்த காற்று வரும்போது, வீசும் போது சபைகளை குறித்து தப்பா பேசுவாங்க. ஆண்டவரே சொல்றாரு, ஒரு சீசன் உனக்கு பின்னால சாத்தான் இருக்கிறான். உனக்கு பின்னால் யார் இருக்கிறது? அல்லேலூயா. சாத்தான் முன்னே இருக்க முடியாது, தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, உனக்கு பின்னால் யார் இருக்கிறது? பின்னாலதான் இருக்க முடியும். அப்ப முன்னால யார் இருக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஏன் ஆவியானவர் உனக்கு முன்னால இருக்கிறாருன்னா, நீ முன்னே கடந்து போகும்போது உன்னுடைய எல்லா வாழ்க்கையும் மாற்றப்படும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. உன்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் மாற்றப்படும். யார் முன்னே இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா. அல்லேலூயா. அதனால தான் நம்மளால சாத்தானை முன்ன பார்க்க முடியறதில்ல. அதனால சாத்தான் எங்க வந்து பேசுறான்? உன் காது கிட்ட வந்து பேசுறான், முன்ன வந்து பேசுறது இல்லை. ஏன்னா உனக்கு பயம். ஏன்னா உனக்கு முன்ன ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு முன்ன ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உன்னை பார்த்து நிக்கிறது கூட சாத்தானுக்கு பயம். ஏன்னா உனக்கு முன்ன ஆவியானவர் இருக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. இது எந்த திசையில இருந்து வருதா இந்த காற்று? வடக்கு திசையில காற்று வருது. சபைக்குள்ள நல்ல ஆராதிப்பா, உன்னை பேசுவாங்க, கண்டுக்காத. உனக்கு பின்னாலதான் தாக்குவாங்க, கண்டுக்காத. ஏன்னா உனக்கு முன்ன நிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு முன்ன யார் இருக்கு தெரியுமா? 1 யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உமக்குள் இருக்கிறவர் பெரியவரே. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காற்று எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா, தெற்கிலிருந்து வருது. அல்லேலூயா. சவுத் விண்ட். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 55. சில பேர் எப்படியா பட்டங்கன்றது உன்னால சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டா போதும், அவங்க யார் எப்படியா பட்டங்கன்னு தெரியாது. ஆனா போய் சொல்லுவேன், ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க என்ன மாதிரி சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட் எப்படி வணங்குறாங்க தெரியுமா, எப்படி ஆண்டவர்கிட்ட பணிந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள பகுத்தறிவு இருக்கணும், அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் என்ன நடக்குது. ஆனா யூதாஸ், இயேசு கிறிஸ்து செய்யற ஊழியத்துல அக்கௌண்டன்ஸ் வேலை யாருன்னா யூதாஸ். அவர் ஊழியத்துல வர்ற எல்லா காணிக்கையும் எல்லாமே யாரு பாத்துக்கிறது? யூதாஸ். எவ்வளோ இடத்துல அவன் கை வச்சிருப்பான் அந்த பணத்தை ஆசைப்பட்டானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத்தத்தால காட்டி கொடுத்தா கை வச்சிருக்க மாட்டானா? அல்லேலூயா. ஆனா ஆண்டருக்கு இவன் இதெல்லாம் கை வைக்கிறான்னு தெரியுது இல்லையா நம்மளுக்கு தெரியாது, பைபிள் அது கொடுக்கப்படலை. ஆனா அந்த அந்த டிசைன்மெண்ட், அந்த பகுத்தறிவு இருந்துச்சுன்னா இவன் என்ன செய்யறான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. சத்தமா எதுவுமே சுவாசிக்கிறீங்க. உன்னை சுத்தி நல்லா தான் இருப்பாங்க, உன்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனா உனக்கு தெரியாது அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க உங்ககிட்ட யாரோ ஒரு ஹெல்ப்புக்கு வராங்கன்னு வச்சுங்க, நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுப்பீங்க, வாங்குற வரைக்கும் காலை பிடிப்பாங்க, ஆனா ரிட்டர்ன் கேட்கும் போது உன் காலை வாரி விட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த சவுத் விண்ட் அப்படின்னாக்கா நயவஞ்சகக்காரர்கள் உங்கள் வழியிலே கொண்டு வருகிறது. இந்த நயவஞ்சகம், இந்த ஹைப்போக்ரைட்ஸ், எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த நயவஞ்சகக்காரர்கள் யாருன்னா நடிக்கிறது. யாருங்க? நடிக்கிறது. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா பேசுவாங்க உங்ககிட்ட, ஆனா கொஞ்சம் ஒரு 10 அடி தூரம் அடி போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட உன்னை பத்தி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அல்லேலூயா. இத்தனை நயவஞ்சகக்காரர்கள். அல்லேலூயா. இல்ல இந்த ஊழியத்துக்கு நான் ஏதாவது பண்ணணுவாங்க, கடைசியா என்ன பண்ண மாட்டாங்க? அவரோட ராஜ்யத்துக்குள்ள இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு 2 காலங்கள் இருக்குது. எத்தனை காலங்கள்? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியட்டும். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எத்தனை காலங்கள் இருக்குது? There is the 2 seasons for the pastors, for the apostle, for the evangelist, for the prophet, for the teacher. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? There is the 2 seasons. 2 காலங்கள் இருக்குது. ஒன்னு பள்ளத்தாக்கு, the valley. ரெண்டாவது மலை, mountain. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பள்ளத்தாக்குல இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க கொடுக்கறது எந்த ஆசீர்வாதம் மறுபடியும் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. இந்த மலையில ஏறி போய் ஜெபிக்கிறாங்க பாருங்க, வாஞ்சியோட கத்தருக்கு நேரத்தை ஒதுக்கி போய் ஆராதிக்கிறாங்க பாருங்க, அந்த ஊழியக்காரங்க கிட்ட நீங்க விதைக்கும் போது அது நீங்க அறுவடை நீங்க பார்க்குவீங்க. 7 மடங்கு கத்தர் கொடுப்பார். இன்னைக்கு எப்படி விதைக்கிறாங்க ஜனங்க?
ஏமாத்துறவங்க கிட்ட தான் போய் விதைக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள முதல் தடவை சந்திக்கிறேன். நான் இன்னும் ஜெபம் பண்ணல, டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு உட்காந்து போது அவங்க பேசுறாங்க, மாசத்துல நாங்க வெளியே ஒரு இடம், அல்லேலூயா, தமிழ்நாடு சைடுல, சென்னை சைடுல நாங்க மாசம் ஆனாக்க காசு அனுப்பிடுவோம். எவ்வளவு அனுப்புவாங்க தெரியுமா? 5,000. அல்லேலூயா, 5,000 நாங்க அனுப்பிடுவோம். நாங்க போற கேஜிஎஃப்ல திரு சபையில எங்களால் முடிந்த ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கொடுத்துருவோம். ஒரு கேள்வி கேட்டேன், அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவங்க கரெக்டாக கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சேன். இதே மற்றவங்க சொன்னாங்க, ஐயோ இவன் சொல்றது, அல்லேலூயா சொன்னேன். இப்போ எதுக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். என் மகளுக்கு அசுத்தாய் பிடிச்சிருக்குது. நாங்கள் சரி, நீங்க யாருக்கு அனுப்புறீங்க சென்னையில? அந்த போதகர் ஃபோன் பண்ணி வர வச்சு ஓட்டிங்க, இல்லை நீங்க அங்கே போய் ஓட்டுன்னு வந்துருங்க. அவங்களாம் வர மாட்டாங்க, பிஸி. அல்லேலூயா. அப்போ நாங்களா நான் இவ்வளோ கேவலமானு கேட்டேன். நான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ நாங்களாம் இவ்வளோ கேவலமா? உங்க பணத்துக்காக நாங்கள் வரல. எங்களை நீங்க கனப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஊழியக்கார் கனப்படுத்தாத இடம், நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல அற்புதம் நடக்காது, எந்த அதிசயங்களும் நடக்காது. அது யாரா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஆவியான ஒரு சத்தம் கேட்குது, வெளியே போகணும். அல்லேலூயா. அங்கிருந்து கிளம்பிட்டேன். போனாங்க, ஆகல. அல்லேலூயா. எத்தனையோ இடத்துக்கு போனாங்க, ஆகல. 3 ஊழியக்காரர்கிட்ட போனாங்க, ஆகல. ஒரு ஊழியக்காரனை அசெப்ட் பண்ண எந்த ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் செய்ய மாட்டாரு. கடைசியா தூக்கின்னு வந்தாங்க நம்ம ஆலயத்துல. ஆண்டவருடைய இரக்கம் இருந்துச்சு அந்த நேரத்துல. அவருடைய இரக்கத்தால கர்த்தர் அவங்களுடைய மகளை கர்த்தர் விடுதலை பண்ணார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப சொல்லி கொடுத்தேன், பள்ளத்தாக்குல விதைக்கிறீங்களா இல்ல மலையில விதைக்கிறீங்களா? அல்லேலூயா. மலையில விதைச்சீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஆண்டவர் 30, 60, 100 அவர் மடங்கு தருவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் லோக்கல்ல இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்க, அவங்க தாங்க எல்லாருக்கும் உடையாருவாங்க. ஏதோ நீ போய் சென்னையில யாரும் அங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிருந்து விதை போடுறது, அதுல ஒரு பெருமை பேசுறது, நான் இவ்வளோ காணிக்க அனுப்புறேன், நான் இவ்வளோ கொடுக்குறேன். பொத்தலான பையில போட்டா என்னங்க உங்களுக்கு? அல்லேலூயா. நல்ல நிலத்துல விதைத்தா தான் அதுக்கு பலன் கொடுக்கும். சரி, நல்லா கவனிங்க. சில நேரம் பேசுறதுக்கே பயமா இருக்குது. அல்லேலூயா. இவர் எதனா கேட்டுருவார். நான் என்னைக்குமே யாருக்கிட்ட வாங்கி தரது கேட்டதே இல்லை, நான் கேட்கவும் போறதில்லை, கொடுங்கன்னு சொல்லி. அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற ஊழியம். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வஞ்சனக்காரர்கள் எப்படி தெரியுமா? சபையில உட்காந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. சபையில இன்னொருத்தர் வெறுப்பாங்க. வெறுக்க கூடாது. சபையில யாரையும் உனக்கு துரோகம் செய்யறாங்களா விட்டு தள்ளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அப்படி இருந்த நிலையில தானே கர்த்தர் நம்மளை இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இயேசு யாராவது வெறுத்தாரா? எப்படி இயேசு? ஏசப்பாவே 3 வாட்டி மறுதலிச்ச பேதுரு ஆண்டவர் வெறுத்தாரா? அல்லேலூயா. உங்ககிட்ட ஏதோ நன்மை எதிர்பார்த்தாங்க, இப்ப துரோகம் பண்றாங்க, விட்டு தள்ளு. அல்லேலூயா. அதையும் ஆண்டவர் சந்திப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா. இப்ப கிழக்கு, ஈஸ்ட் விங். யாத்திராகமம் 10வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 10 verses 13. மோசே தன் கோல் எகிப்து தேசத்தில் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அந்த ரா முழுவதும் இன்ன காற்று கீழ்காற்று தேசத்தின் மேல் வீச பண்ணினார். யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் சொல்றீங்க? யுத்தம் யாருடையது? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ண? தரித்துக் கொள்ளுன்றார். எபேசியர் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ண? தரித்துக் கொள்ளு. என்னங்க? ரட்சணையும் தலை சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அல்லேலூயா. the helmet of salvation தரித்துக்கொள், போட்டுக்கோ. நீதி என்னும் மார்க்கவசம், the breastplate of righteousness. அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம், the shield of faith. சத்தியம் என்னும் கச்சை, the belt of truth. ஆவியின் பட்டயம், the sword of the spirit. அல்லேலூயா. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயுதம் என்னும் பாதரட்சியம், the shoes of gospel. இந்த ஆரம் தான் சர்வாயுத வர்க்கம். இதை தரித்துக் கொள்ளுன்றார், இதை போட்டுக்கொண்டார் ஆண்டவர். எத்தனை சுவாசிக்கிறீங்க? இதை போட்டுக்கின எல்லாம் ஃப்ரண்ட் போர்ஷன் கவர் பண்ணிட்டேன், ஆனா பின்னால் என்ன பண்ணல. அல்லேலூயா. இந்த யுத்தம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஹெல்மெட் போட்டுக்குவாங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா அங்கிருந்து எதிரி ஏதாவது ஒரு சுத்தி எடுத்து அடிச்சா என்ன ஆயிடும்? மண்டை 2ஆ பிளந்துரும். அதுக்கு என்ன பண்ணும்? ஹெல்மெட் போட்டு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறேன்? நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாரு? போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு என்ன போட சொல்றாரு? பேண்ட்டுக்கு பெல்ட்டை கட்டு. அல்லேலூயா. அந்த பேண்ட் ஆகுதுச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? சரியா ஓட முடியாது. அது மூலியமா டிஸ்டர்ப் ஆகி கீழே விழுந்தா உன்னை என்ன பண்ணிடுவான்? ஈட்டி எடுத்து உன்னை குத்திடுவான்.
இல்ல பட்டயத்தை ஒரு என்ன பண்ணுவோம், சத்துரு தலையை வெட்டிடுவான். பெல்ட்டை கட்டு, பெல்ட் என்ன பண்ண, சின்ன சின்ன கத்திகள் என்ன பண்ண வச்சுக்குவோம் சேஃப்டிக்கு. அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க, எத்தனை சுவாசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிரஸ்ட் பிளேட் வச்சுக்கோ. அல்லேலூயா. ஈட்டி எத்துவும் நெஞ்சு மேல குத்தும் போது அது என்ன ஆகாது, உள்ள போகாது. அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய் விசுவாசம் என்ன கேடகம். உன்னை கத்தியால வீசும் போது அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை எடுத்து நம்ம பிளாக் பண்ணு. அல்லேலூயா. சத்தமாய் the shoes of gospel. எதுமே சுவாசிக்கிற ஆயுதம் என்னும் பாதரட்சை போட்டுக்கோ. ஷூஸ் போட்டுக்கோ. யுத்தம் பண்ணும் போது எதை போட்டுக்கோ, ஷூஸ் போட்டுக்கோ. ஏன்னா ஒரு ஈட்டி எடுத்துட்டு குத்தும் போதும் காலுக்குள்ள இறங்கிச்சுன்னா உன்னால ஓட முடியாது, நீ மாட்டிக்குவ. அல்லேலூயா. ஷூஸை போட்டுக்கோ. இதுதான் சர்வாயுத வர்க்கம். எதுமே சுவாசிக்கிறீங்க, the armor of God. இதை போட்டுக்கோ. யுத்தம் நான் பண்றேன். என்ன சொல்றாரு, இதை போட்டுக்கோ. யுத்தம் நான் பண்றேன், ஏன்னா யுத்தம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. அழகா நீங்க எல்லாம் கவர் ஆயிடுச்சு, ஆனா பின்னால் என்ன ஆகல. அதுதான் ஆண்டு சொல்றாரு, முன்னே போ, பின்னால திரும்பி ஓடிடாத. பின்னால திரும்பி சத்துருவை பார்த்து ஓடனா பின்னால் ஏதோ கவர் ஆகல, ஈஸியா உன்னை ஈட்டியை எடுத்து வீசி உன்னை குத்தி சாகடிச்சிரும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அப்ப பிசாசானவன் உனக்கு முன்னே இருந்து அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான், எங்க இருந்து அட்டாக் பண்ண பாக்குறான். ஆண்டவரை நம்பி வந்துட்டனா முன்னே கடந்து போ, பின் வாங்கிறாத. நீ பின் வாங்கும் போது பின்னால் ஏதோ கவர் ஆகல, சத்துரு உன்னை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவான். அல்லேலூயா. உன்னை ஈஸியா கீழே தள்ளிடுவான். வந்து சொல்லுவாங்க, சபைக்கு போற வாரம் வாரம் உனக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு. எனக்கு ஒரு கேள்விங்க, இது கேட்கணும்னு ஆசை. எத்தனை நாளைக்கு தான் பாஸ்டர் பிரவீன் வந்து ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர் பிரவீன் வந்து ஜெபம் பண்ணுவார், என்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க? சில நேரம் நான் ஜெபிக்கும் போது கூட உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஆண்டவரே பிளாக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளரட்டும், அவங்க என்ன கேட்கட்டும்ன்றார் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். சபையில எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு இடத்துக்கு 2 பிள்ளைங்களை அனுப்புனேன். அல்லேலூயா. ஒரு அம்மா என்ன ஃபோன் பண்ணாங்க, நீ கொஞ்சம் வர முடியுமா பாஸ்டர்னாங்க. என்னத்துக்குன்னு கேட்டேன். ஒரு நாள் நம்ம மீட்டிங் பண்ணும்போது, ஒரு 2 வருஷம் முன்னே மீட்டிங் பண்ணும்போது ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ஆஃபரிங் தரேன்னாங்க. சரி, நான் என்னால் வர முடியல, நான் வெளியே இருக்கிறேன், வேண்டாம் என் கூட இருக்கிற பசங்களை அனுப்புறேன்னு அனுப்பிட்டேன். 2 பேர் போனாங்க வீட்டுக்கு. உள்ள போனமே டீ கொடுத்துருக்குறாங்க, குடிச்சிருக்கிறாங்க. காணிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்கணும், வாங்கி ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க ஜெபம் பண்ண தெரியல. என்ன கேட்குறாங்க, இப்படி உன் கூட இருக்கிற பிள்ளைங்க ஜெபிக்கலன்னா அது எப்படிங்க அப்படின்ட்டு. வாங்கினதுன்னு உடனே போறாங்க. நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணு சொன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது ஆண்டின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஜெபிக்கணுங்க, ஊழியக்கார சார்ந்து இருக்கக்கூடாது. கத்தர் ஊழியக்காருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஊழியக்காருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா ஒன்னு ஆண்டு சில காரியங்களை வந்து என் ஊழியக்காரனுக்கு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் மறைக்க மாட்டேன் ஊழியக்காரனுக்கு. ஆனாலும் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். கத்தர் உங்க சத்தத்தையும் கேட்கிறார். அல்லேலூயா. கத்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஆபத்தின் வரும்போது என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதம் தருவேன், உனக்கு எட்டாததும் அறியாததும் மகா பெரிய காரியங்களை செய்வேன்றாரு. நீங்க கூப்பிடணும் ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமாய் இவ்வளோ ஆயுதங்களும் நீ தரித்து கொண்ட, ஆனா பின்னால கவர் பண்ணல. இப்போ எதிரி வருத பார்த்து முன்ன போய் யுத்தத்துக்கு ஆண்டவர் யுத்தத்தை ஜெயமாய் கொடுப்பாருன்னா என்னால பண்ண முடியாது நினைச்சு பயந்து உனக்கு செய் சொல்ல ஆண்டவர். அவர் நான் செய்யறேன்றார் ஆண்டவர், நான் உன் யுத்தத்தை செய்யறேன்றாரு. ஆனா அதை தெரியாம பயந்து ஓடும் போது பின்னால எதுவுமே கவர் பண்ணாதனால உனக்கு ஈஸியா அட்டாக் பண்றான். அல்லேலூயா. அதனால சொல்ல முன்னே கடந்து போய் கொண்டே இரு. என்ன நடந்தாலும் 4 திசைகள் உனக்கு கேவலமா பேசுவாங்க, உன்னை கேவலப்படுத்துவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க. கண்டுக்காம ஆண்டவரை நம்பி வந்துட்டியா, ஆண்டவரை நம்பி ஓடு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க, சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யாத்திரா 10வது அதிகாரம் வசனம் 13 வாசிக்கலாம். இதை நீங்க வாசித்தே வந்தீங்கன்னா வெட்டி கிளைகள் வருகிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. எது வருகிறது? ஜோயல் சாப்டர் 2 verses 28. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் என்னவா சொப்பனங்களையும் உங்க வாலிபர்களும் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. பிறகு ஆஃப்டர்வர்ட்ஸ், அல்லேலூயா, தரிசனம், சொப்பனங்கள், தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டிக், அது ஒரு தீர்க்க தரிசனம் பேக்கேஜ். அல்லேலூயா. பிறகுன்னு இருக்குது. அதுக்கு முன்னே நம்ம பார்க்கலாம் 24வது வசனத்தை பாருங்க. ஆமென் சொல்லுங்க. 24வது வசனமா? யோவேல் 2:24. த ஆர்மி ஆஃப் லோகஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பைபிள். அல்லேலூயா. வெட்டிக்கிளி ஒரு படை எடுத்து வருதான். எது படை எடுத்து?
எதுக்கு வருது? எல்லாத்தையும் அழிக்க. எல்லாத்தையும் என்ன பண்ண? அழிக்க. எத்தனை சுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற தீர்க்க தரிசனமா, எவ்வளோ வெட்டிகளையும் சத்துருவு அனுப்பினாலும், சாத்தான் அனுப்பினாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, உன்னை தொடவும் முடியாது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்குது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இப்ப கவனிங்க, ஒரு மிலிட்ரிக்கார நீங்க தொடுறீங்கன்னா, அல்லேலூயா, ஒரு மிலிட்ரிக்கார நீங்க தொடுறீங்கன்னா, நீங்க அந்த மனுஷனை தொடல, நீங்க கவர்மெண்ட்டை தொடுறீங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க ஊழியக்காரனை பேசல, கர்த்தரை பேசுறீங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீங்க வர்றீங்கன்னா, நீங்க ஊழியக்காரனுக்கு விரோதமா வரல, நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் வர்றீங்க. நீ ஒரு ஊழியக்காரனை தொடரனா, நீ கர்த்தருடைய கண்மலையை தொடர ஊழியக்காரன் அல்ல. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரெக்ட் தானே? எதுவுமே புரியுது? சத்தம் வரலையே? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறனா, உனக்கு விரோதமாய் வந்தா அது உனக்கு கிடையாது, அது கர்த்தருக்கு விரோதமாய் வருகிறார்கள் அவர்கள். சத்த வரலையே? யாருக்கு விரோதமா வராங்க? எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். பயங்கரமா எனக்கு எழும்புச்சு ஒரு நாள், பயங்கரமா எழும்பினாங்க. எல்லாருமே நிறைய பேர் ஊழியக்காரங்க, இப்ப வரைக்கும் பேசியிருக்கிறாங்க ஊழியக்காரங்க. ஆனா அவங்களை இன்னி வரைக்கும் நான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க நினைக்கிறாங்க இவனை ஈஸியா நம்ம தள்ளிடலான்னு. அவங்க என்ன தள்ள? கர்த்தரே. அல்லேலூயா. Do not touch my anointing. என் அபிஷேகத்தை தொட நினைக்காத. உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை தொட்டா அது உங்களை தொடல, யாரை தொடுறாங்க? நீங்க ஆராதிக்கிற சர்வ வல்லவரை தொடராங்க. நம்ம ஆடுறாங்க இயேசு. அல்லேலூயா. சத்தமாய் எதுவே சுவாசிக்கிறீங்க? எதுவே சுவாசிக்கிறீங்க? எத்தனையோ சத்துருகளும் எத்தனையோ சூழ்ச்சிகள் உனக்கு செய்வாங்க. அந்த சூழ்ச்சிகள் உனக்கு இல்ல, என் கர்த்தருக்கு. அல்லேலூயா. எதுவே புரியுது? சத்தம் வர மாட்டேங்குது. சத்தம் வர மாட்டேங்குது. அதனால தான் யோவேல் 2:28 சொல்றா, மாம்சமான யாவர் மேலே ஆவியை. There is the revival. ஒரு எழுப்புதல் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆவியை ஊற்றுவார். எப்ப ஆவி ஊற்றப்படுதோ எழுப்புதல் உங்க வாழ்க்கையில வரும். ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு தொடரும். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்போ உன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறாரோ தேவனுடைய வழியில நீ நடப்ப. எப்போ உன் மேல அபிஷேகத்தை ஊற்றுகிறாரோ வேதத்தை எடுத்து இரவு பகலும் தியானிப்ப. எப்போ அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுகிறாரோ கர்த்தரை பின்பற்றி வருவ. எப்போ உன் மேல அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ தேவாலயத்தை விட மாட்ட, தேவாலயத்திலே விழுந்து இருப்ப. ஏன்னா அபிஷேகம் எப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவி உன் மேல் ஊற்றும் போது. அதை ஊற்றும் போது என்ன நடக்குன்னா, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் காண்பாய். There's the revival in your spirit. உன் ஆவியில ஒரு பெரிய எழுப்புதல் வரும். சத்தமா உன் ஆவியில பெரிய எழுப்புதல் வரும். எதுவே புரியுது? சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ, எவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறீங்களோ, அதுக்கு பின்னாடி தாங்க உங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. There is no pain, there is no glory. வலி இல்லைன்னு வச்சுங்க, வேதனை இல்லைன்னு வச்சுங்க, கஷ்டங்கள் இல்லைன்னு வச்சுங்க, பிரச்சனைகள் இல்லைன்னா மகிமை இல்லை. இதெல்லாம் இருக்குதுன்னா உனக்கு பின்னால மகிமை வரப்போகுது. அல்லேலூயா. சத்தமா யோபு 42வது அதிகாரத்தில் சொல்லுது, யோபு 40 வருஷம் கஷ்டப்பட்டாராம். எத்தனை வருஷம்? 10 பிள்ளைங்க எழுந்துட்டாரு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே எழுந்துட்டாரு, மனைவி தவிர எல்லாமே எழுந்துட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு? 40 வருஷம் கஷ்டப்பட்ட மனுஷன். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவர் சபிக்கல. சாத்தான் நினைச்சது நடக்கல. 40 வருஷம் கஷ்டப்பட்ட யோபுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தார். 10 பிள்ளைங்க எழுந்து போனார், 20 பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமான் விழுவான். வசனம் சொல்லுது, நீதிமான் விழ மாட்டாங்கன்னு சொல்ல, நீதிமான் விழுவார்கள். எத்தனை வாட்டி? 7 வாட்டி. விழுந்தாலும் எழுந்து நிக்கிறாங்க பாருங்க. என் கர்த்தர் என்னை தூக்குவார், என் கர்த்தர் என்னை வாளாக்குமல் தலையாக்குவார். அல்லேலூயா. எப்போ ஒரு கீழே விழுந்துங்க எழுந்து கர்த்தருக்கென்று நிக்கிறாங்களோ அவங்க தாங்க கர்த்தருடைய நீதிமான். 7 தடவை விழுவாங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த எலும்பில்லாத நாக்கு எது வேண்டாலும் பேசும். அல்லேலூயா. எது வேண்டாலும் என்ன பண்ணுமா? பேசும். அது அப்படிதான் பேசும், அப்படிதான் பேசும். கண்டுக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கண்டுக்க கூடாது.
ஏன் கண்டுக்கணும்? ஹல்லேலூயா. உன்னை பேசுறாங்கன்னா அது உன்னை கிடையாது, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை. உன்னை தொடுறாங்கன்னா அது உன்னை கிடையாது, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தொடுறாங்க. உனக்கு விரோதமா நிக்கிறாங்கன்னா உனக்கு கிடையாது, ஆண்டவருக்கு விரோதமா நிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனைகளை தூக்கி மேல வச்சிடாதீங்க. எதுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமக்குறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இல்லைங்க, ஆவியான உனக்குள்ளதான் இருக்கிறார். அவர் எங்கே இல்லை, ஆவியான உனக்குள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்கு திசைகளை காற்று வீசலாம், உன்னை குறித்து தவறா பேசுறது ஒவ்வொரு திசைகளை காற்றுகள் அனுப்பலாம். அந்த நான்கு திசைகளை சுற்றி பார்க்காத, மேலும் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நோக்கி பார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பதில் அளிப்பார்.